அக்கா போயிருந்தேன் அக்கா நானும் உங்களை தேடிக்கொண்டே வந்தேன். அப்படியா? ஆமாக்கா. ஆமா ஏண்டி அருணாஸ்ரீ அக்கா எங்கதான் போயிருந்தேன்? எங்க போறீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா அக்கா நாங்க ஐவரும் ஒன்னதான் போறது ஒன்னதான் வர்றது. நீங்க மட்டும் எங்க போறீங்க? உங்களை முன்னாடி தேடி கொண்டு வந்தேன். நீங்க முன்னாடி தேடு, நான் உங்களை தேடி பின்னாடி தேடு. நான் உங்களை பார்க்கவே இல்லக்கா. அப்படியா? ஆமாக்கா. ஆமா ஏண்டி கௌசி அக்கா நீ எங்க போயிருந்த? அக்கா உங்களை தேடி தேடுங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருந்தேக்கா. பாரு ஆமா ஏண்டி நீ எங்க போயிருந்த? அக்கா நானும் வத்தியால இறங்குறதுக்கா. அப்படியா? இதுதான் எப்படி ஒரு வழியாக ஆனது பண்ணாங்க சேர்ந்துக்கிட்டோம். அங்க போவோமே. அக்கா ஆனது மலவான போறது வழக்கம். ஆமா ஆடி பாடி கொண்டு கொண்டே ஓடி வா ஓடி வா ஓடி வா. முப்பக்கமும் கடற்சூழல் எப்பக்கம் ஒளிவீசை கன்னி தமிழ் பிறந்த இந்த மங்களபுரி நாட்டில் மார்த்தாண்டன் மன்னனுக்கு மகனாக பிறந்து மணிமாறன வேறுபட்டு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் முடியும் என்பான் திருவள்ளுவன். அப்படி திருவள்ளுவன் வாக்கு கேட்பேன் அணிச்சம் என்ற மலராகப்பட்டது ஒருவரின் மூச்சு காற்று பட்டுவிட்டால் வாடிப்போகிறது. அதுபோல எங்களுடைய தீய மூச்சு காற்று யார் மீதும் படாமல் என்னுடைய தந்தை நாட்டை காப்பாற்றி வருகின்றார். என் உடன் பிறந்தவன் என்னுடைய தம்பி மணிகண்டன் எனக்கு ஒரு தங்கரிக்கின்ற அவர் பேரும் மலர்படி சென்று அவர்களை சந்திக்க வேண்டும். நாங்கள் மயிலாடு பட்டப்பட்டு முடித்து விட்டோம். நாயகம் திரும்ப போகிறோம். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கே.
சிறிய மனம் இருக்கு அத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு அத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு நேரமாகிவிட்டது என் வரவிற்காக என்னை தம்பி காத்துக் கொண்டிருப்பான் தம்பி மணிகண்டா